ரொம்ப நாட்களாக கல்யாணம் கூடி வரல அந்த பையனுக்கு. அவள் அம்மா என்கிட்ட ஜோசியம் கேட்கறதுக்கு வந்தா. அதுவும் கடுமையான கொரோனா டைமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பொண்ணு இருக்கிற ஊருக்கே போய் நீங்கள் மண்டபம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அவளோட வீட்டில் அந்த வாத்தியார் என்னென்னா மந்திரங்கள் தெரிஞ்சவளை வச்சு அந்த திருமங்கல்யம் கட்டுற அந்த மந்திரத்தை சொல்லி கல்யாணத்தை உடனடியாக முடிச்சுடுங்க. 15 நாட்களுக்குள்ளே முடிச்சுடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா இனிமேல் கெடுபடி அதிகமானால் நீங்கள் ஊருக்கு கூட போக முடியாது. அதனால் அது நீங்கள் போய் கல்யாணத்தை முடிச்சுடுங்க அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு வந்து அந்த அவளுக்கு நல்லா ஒத்துருந்தது. இந்த பொண்ணையே நீங்கள் கல்யாணம் பண்ணிடுங்க அப்படின்னு. அந்த பொண்ணும் வெளியூரில் இருந்தால் உடனே அவளை வந்து ஆமாம் மம்மி இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஊருக்கெலாம் போகக்கூடாது, அப்படிலாம் வரப்போகிறது தான் தடங்கள், நாங்கள் போகிறோம். ஆனால் நாங்கள் எப்படி மம்மி பிள்ளையாத்துவா பொண்ணாத்துவா கிட்டே போய் உடனே கல்யாணம் பண்ணிடணும், அது உங்கள் ஆற்றுலேயே வச்சு நீங்கள் இதெல்லாம் நினச்சிக்காதுங்கோ. ஏன்னா அவள் வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம் நடக்க போகிறதா எனக்கு தெரியுது. இந்த பையனுக்கும் ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை. ஏதானு தடங்கள் வந்து குழந்தை கல்யாணம் நின்றுட்டுனா அவன் மனசு கஷ்டப்படுவான், நீங்கள் சீக்கிரம் போங்கோ அப்படின்னு சொன்னேன். அவளும் நான் சொன்ன உடனே கிளம்பிட்டா. அடுத்த நாளே கிளம்பிட்டா. பட்டு புடவை இருக்குது, இது மட்டும் வாங்கிட்டு மனம் பண்ணிக்க வேண்டியது மட்டும் வாங்கிட்டு அவள் வீட்டில் போய் இந்த மாதிரிமா ஜாதகம் பொருந்திருக்குது, உடனடியாக கல்யாணம் பண்ணணும்னு அந்த ஜோதிடர் சொல்கிறார். இந்த மாதிரி கொரோனா சமயமாக இருக்கிறதுனால நான் அவங்க வீட்லேயே இந்த கல்யாணத்தை நடத்திடலாம், யாரும் விருந்தினங்கள்லாம் கூட வர வேண்டாம், ஒன்றும் மூலந்தாளம் எதுவும் அவசியமானது இல்லை, மண்டபமெல்லாம் வேண்டாம், எளிமையாக நடத்த சொல்கிறார் அந்த ஜோதிடர் அப்படின்னு சொல்லி உடனே அவள் வீட்லேயே அவள் அம்மா அப்பா இவள் தம்பி அவள் தங்கை அவ்வளோதான், மனுஷாலே அவ்வளோதான். அந்த அம்மாக்களை 2 பேருமா என்ன பருப்பு இருக்கும்போது என்ன ஆற்றுல பண்ணாலும் பண்ணி சாமி படத்தை வச்சு மாலையை போட்டு மாலையை மட்டும் வாங்கி கழுத்தில் போட்டு ஒரு மாமாவை கூப்பிட்டு அவரை வந்து மந்திரம் சொல்ல சொல்லி கல்யாணத்தை நடத்திட்டா. கல்யாணம் ஆகி 2-3 நாள் ஆகிருக்கும். அதுக்குள்ளேயே அவள் அம்மா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் கொஞ்சம் சீரியஸாக தான் இருந்தது அவளுக்கு. அதுக்கப்புறம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை காப்பாற்றிட்டா. அதுக்கப்புறம் இந்த கொரோனா அந்த கஷ்டம் இந்த ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட அவள் கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த பொண்ணாத்துலேயே தான் அவள் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அவளும் நல்லவளை தான் இருந்தாள், இவளை இருந்துட்டு இருந்தா. அப்புறம் அந்த பொண்ணு குழந்தை உண்டாச்சு. அதுக்கு 8ஆம் மாதம் சீமந்தம் பண்ணுறதுக்கு தன்னோட ஆற்றுக்கு அழைச்சின்னு வந்தாள். பொண்ணை அழைச்சின்னு வந்து இங்கே சீமந்தத்தை பண்ணினான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கா, நல்லா இருக்கா, பொன் குழந்தை பிறந்தது, ரொம்ப நல்லா அவள் இருந்துட்டுருக்கா. இது வந்து நான் எதுக்கோசரம் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, சில விஷயங்களை வந்து உடனடியாக பண்ணிடணும் அப்படின்னா உடனடியாக பண்ணுறதுக்கும் அவள் வந்து ரெடியாக இருந்துட்டு அதை மாதிரியே அவள் வந்து அதை கடைப்பிடிச்சி அதை நடத்திண்டா. இது நான் சொன்ன ஜோசியத்தை விட அவளுடைய அந்த சுறுசுறுப்பும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, இதை இப்போ நடத்தணும் அப்படின்னு சொல்கிறா, நம்ம நடத்திடணும் அப்படிங்கிறதும். அவள் வந்து சம்மந்தி ஆற்றுல போய் 6 மாதம் உட்கார்ந்து இருக்கணும்னா அவளுக்கும் சங்கடமாக தான் இருக்கும். அதெல்லாம் அவள் பொறுத்து கொண்ட விதமும் அதெல்லாத்தையும் நான் அவளை பற்றி புகழச்சு. அவள் சொன்னான், மாமி அவள் வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம் வரும்னு சொன்னாங்களே, கல்யாணம் மாதிரி 3 நாளே அம்மா சீரியஸ் ஆகிட்டா, அப்புறம் பரவாயில்ல நல்லபடியாக தவளையை இப்போ நல்லா இருக்கா அப்படிங்கிறத அவள் சொல்லச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது என்னோடய ஜோதிட பயணத்தில் நடந்த ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சி.